ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஹெல்த்தியான ரைஸும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் பிரியாணி அரிசி எடுத்து இதை ஊற வச்சிடலாம். இது கரெக்டாக 1/2 கிலோ இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸு ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் பிரியாணி இலை சேர்த்துடலாம். இது அதாவது கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கணும். இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். தக்காளி கனியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெஜிடபிள் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சாதத்தில் அந்த வெஜிடபிள் கரையாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. இது ஓரளவு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். வெஜிடபிள் வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை சிம்மிலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக வெஜிடபிள் வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூனு தயிர் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் புதினாவும் மல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். புதினா மல்லி இந்த வதங்கும் போது சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, அதோட வாசம் இதெல்லாம் நல்லா கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, நம்ம அரிசி எடுத்த கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். அதாவது 1 கப்பு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 2 மினிட்ஸு வேகட்டும். நமக்கு தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சு. இந்த டைமில் இது மாதிரி லைட்டாக கிளறி விட்டால் போதும். ரொம்ப கிளறணும் அப்படின்னா அந்த ரைஸு ஒன்று ஒன்று உடஞ்சிரும்.
முழுசாக இருக்காது. அதனால் இது மாதிரி லைட்டாக அடியோடு கிளறி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். நமக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டலாம். நமக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.